என்னாச்சு மீனா? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்னங்க, நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். நீங்க அத்தை கிட்ட ஏதாவது சொல்லிக்கோங்க. நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். என்னாச்சு மீனா? என்ன, யாருக்கு எதுவுமா? ஏதாவது எமர்ஜென்சியா? எதுவா இருந்தாலும் சொல்லு, பாத்துக்கலாம். ஏங்க, நீங்க நியூஸ்லாம் பாத்தீங்களா இல்லையா? நியூஸா? எந்த நியூஸ் சொல்ற? நீங்க நியூஸ் பாத்திருந்தீங்கன்னா எந்த நியூஸ்னு தெரிஞ்சிருக்கும். நேஷனல் நியூஸா, இன்டர்நேஷனல் நியூஸா, இல்ல லோக்கல் நியூஸா? எதை பத்தி பேசுற? என்னங்க, நாய்கள் எல்லாம் ஒழிக்கணும், நாய்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போகணும்னு என்னென்னமோ பேசுறாங்க. இவங்க எல்லாம் மனுஷ ஜென்மமாங்க. சரி மீனா, நியூஸ் ஓடுறதுலாம் இருக்கட்டும். இப்போ உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மனுஷங்கள்ல வேணா விதவிதமா நன்றி மறந்தவங்க இருக்கலாம். எந்த மனுஷனாவது நாய் நன்றி இல்லாம இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒரு துண்டு பிஸ்கட்டை போடுங்க, அது சாகர வரைக்கும் உங்களை சுத்தி சுத்தி வாழாட்டும். அது எவ்வளவு நன்றியுள்ள ஒரு மிருகம் தெரியுமா? சரி, இருக்கட்டும் மீனா. அதுக்கு நீ என்ன பண்ண போற? என் ரத்தம் கொதிக்குதுங்க, என் ரத்தம் கொதிக்குது. என்னங்க பேசுறீங்க? என்னன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சாதாரண மனுஷன் ஏதாவது சொன்னா பரவாயில்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா மனுஷங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உலகம் அழிய போகுதுன்னு. அந்த மாதிரி உண்மையாவே உலகம் அழிய போகுதோ? எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. மனுஷன்ட்ட ஒவ்வொரு நல்ல குணமும் மறைஞ்சு கெட்ட குணமா வந்துகிட்டு இருந்தது. இப்ப என்னடான்னு பார்த்தா ஒட்டு மொத்தமா நம்மளுக்குன்னு இருக்கிற மாதிரி தானே இந்த நாய்களுக்கும் இதே உலகம். நாய்ங்க இங்க இருக்கக்கூடாதுன்னா எப்படிங்க? மனுஷங்களான நம்ம மட்டும் தான் இங்க வாழணுமா? நாய்ங்களுக்கு வாழ உரிமை இல்லையா? இதெல்லாம் யாருங்க கேக்குறது? படிச்ச நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க போய் தான் ஆளுக்கு ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு அலைதாங்க. நான் விட மாட்டேன். இன்னைக்கு மகளிர் சங்கம் சார்பா போராட போறாங்களாம். எப்பவும் நான்லாம் போறதில்ல. இருந்தாலும் இதை கேட்டதுக்கு அப்புறம் என் நெஞ்சு குதிக்குது, என் கண்ணு கரிக்குது, என் ரத்தம் துடிக்குது. நான் போய் என்னன்னு பார்க்க போறேன். மீனா, என்ன ஆச்சு உனக்கு? இவ்வளவு நாள் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, உனக்கு நாய்ங்கன்னா அவ்வளவு பிடிக்குமா? நீ ஒரு நாள் கூட ஒரு நாயை வளர்த்தோ கொஞ்சியோ நான் பார்த்ததே இல்லையே. திடீர்னு நாய் மேல எங்க இருந்து பாசம் வந்தது? ஏங்க, நான் நாய்க்கு சப்போர்ட் பண்றேன்னா அதுக்காக நாய் வளர்க்கணும், நாயை கொஞ்சம் அவசியம் கிடையாதுங்க. இவ்வளவு நாளும் நாய்க்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு தேவைப்படல. இப்ப எல்லாரும் சேர்ந்து நாய் இனத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணும்போது நான் பேசிதானே ஆக வேண்டியிருக்கு. நம்ம பேசலன்னா அந்த நாயா வந்து பேசும். அந்த நாயோட வாய்க்கு பதிலாக தான் நம்ம வாய் பேசணும். என்ன உளறிக்கிட்டு இருக்கா? நாய் கடிக்க வருது, நாய் கடிக்க வருதுன்னு சொல்றீங்களே. நாய் கடிக்கிறது யாரோட தப்புங்க? மனுஷன் நம்ம பண்ண தப்பு தான். எவனாவது ஏடா கூடமா அடிச்சுட்டு போயிருப்பான், கல்ல கொண்டு எரிஞ்சிட்டு போயிருப்பான். அந்த நாய் ஒவ்வொரு மனுஷனையா பார்த்து பயப்படுது, நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அது பயந்து நம்மள கடிக்க வருது. என்ன லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? பேசணும்னு ஏதாவது பேசாத. நாய் கடிக்க வந்தா சரி, தன்னை அடிச்சவனே கல்ல கொண்டு எரிஞ்சவனை கூட மிரட்ட வரலாம், கடிக்க வரலான்னே வச்சுக்கோ. அதுக்காக மத்தவங்க அடிக்க வந்துருவாங்களோன்னு வரவங்க போறவங்க எல்லாம் கடிக்க வருதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? சும்மா பேசணும்னு பேசிக்கிட்டு கிடக்காத. என்னங்க, மனுஷன் நம்மள என்ன செஞ்சிருவாங்களோன்னு பயந்து நாய் தன்னை தற்காத்துக்க தான் கடிக்க வருது. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, நாய் நம்மள அடிக்க வரணும்னு பயந்து கடிச்சு வைக்குது. நாய் கடிக்குதுன்னு சொல்லிட்டு மனுஷன் நாயை பிடிச்சு கொண்டு போங்கய்யான்னு சொல்றது தப்பா இருக்கா? 6 அறிவு இருக்கிற மனுஷன் பண்றது தப்பு, 5 அறிவு இருக்கிற மிருகம் எல்லாரையும் கடிச்சு வைக்குது கரெக்ட். இன்னும் விட்டா மனுஷங்களுக்கு மகளிர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கங்கிற மாதிரி நாய்களுக்கு ஒரு சங்கம் வச்சிருப்பீங்க போல. ஏன் மீனா, அன்னைக்கு கூட கிச்சன் செல்ஃப்ல கரப்பாம்பூச்சி வருதுன்னு மருந்து வச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு கிடந்த. அப்ப கரப்பாம்பூச்சிக்கும் இந்த உலகம் தானே, அது வாழக்கூடாதா? சரி, நைட்டு கொசு கடிக்குதுன்னு மொஸ்கிட்டோ நெட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிடுத. மொஸ்கிட்டோ காயில் யூஸ் பண்றோம், அந்த கொசுவையும் மருந்து அடிச்சு கொள்ளுதோம். ஏன், அந்த கொசுவுக்கும் இந்த உலகம் தானே? ஏங்க, உங்களை உங்க வீட்டுக்குள்ள வந்தா நாய் கடிக்குது, நாய் தெருவுல தானே எங்கேயோ நிக்குது, உங்களுக்கு ஏன் வலிக்குது? அது பாட்டுக்கு கிடக்குது, நீங்க உங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்க வேண்டியதானே? இந்த பாரு மீனா, நீ பேசுறது எல்லாமே இன்னைக்கு ஒரு விதமா இருக்கு. எப்போ ஒரு விதமா தான் பேசுவ, இன்னைக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. இங்க பாரு, யாரும் நாயை ஒழிக்கணும் அழிக்கணும்லாம் சொல்லலப்பா. யாருக்கு நாய் பிடிச்சிருக்கோ, எத்தனை நாய் பிடிச்சிருக்கோ, எவ்வளவு வளர்க்க முடியுமோ கொண்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ள வச்சு வளங்க. நாய் பிள்ளைங்க மாதிரி, என் குழந்தைங்க மாதிரி. என் குழந்தை கூட அதுக்கப்புறம் தான், என் புருஷன் கூட அதுக்கப்புறம் தான். எனக்கு நாய் தான் குழந்தை, நாயின்னு சொல்லக்கூடாதுங்க. அப்போ 1க்கு 10 நாயை கொண்டு வாங்க. காலையில பிரஷ் பண்ணி விடுங்க, ட்ரெஸ் மாத்தி விடுங்க, அதுக்கு சாப்பாடு கொடுங்க, கக்கா வள்ளி போடுங்க, குழந்தை மாதிரி பாத்துக்கோங்க. யார் வேண்டாங்க? அத உங்க வீட்டுல வளங்கன்னு தானே சொல்றாங்க. ஏங்க, விட்டா நாய்க்கே ஒரு பள்ளிக்கூடம் நடத்த சொல்லுவீங்க போல.
ஏன் ஸ்கூல் வச்சா என்ன தப்பு? இன்னும் உங்களோட சங்கம் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, காலேஜுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவீங்க. அடுத்து நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கூட நீங்க சொல்லலாம். இங்க பாருங்க, இவ்வளவு நாளும் நான் உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனுஷன் நினைச்சேன். இப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கீங்க. இந்த பாரு மீனா, நாய் கூட தனக்காக இவ்வளவு பேசியிருக்காது. நாய்க்கு பதிலா நீ தான் பேசிக்கிட்டு இருக்க. எங்க அது பாட்டுக்கு நீங்க கொடுக்கற ஒரு வாய் சோத்தை சாப்பிட்டுட்டு இந்த தெருவுக்கே பாதுகாவலா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நாய்ங்க இல்லைன்னா திருடங்க தொல்லை எவ்வளவு அதிகமாகும் தெரியுமா? மீனா, உனக்கு நான் புரிய வைக்கணும்னு பாக்க. இங்க பாரு, நாயை வளர்க்கலாம். ஆனா இப்ப யாராவது இது என்னோட நாய்னு சட்டப்படி எடுத்து வளர்க்காங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு ஏத்த மாதிரி வேக்சின் போடுவாங்க. ஒருவேளை அது யாரையாவது கடிச்சா கூட எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி அந்த நாயால ஏதாவது நடந்ததுன்னா அதை வளர்க்குறவங்ககிட்ட போய் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். தெருவுல 1க்கு 20 நாயா நடக்கும்போது யார போய் கேட்கறது? எங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் போகணுங்க. இந்த பாரு மீனா, வேலை இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க ட்ரெண்ட் ஆகணும்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ போய் எதுலயாவது மாட்டிக்காத. எங்க நீங்களே நான் சொல்றத புரிஞ்சுக்கல. அது சரி, நீங்களும் டாக் ஹேட்டர்ஸ் தான் போல. எனக்கு இவ்வளவு நாளும் உங்களை பத்தி தெரியாம இருந்துட்டு. இந்த பாரு மீனா, இந்த உலகத்துல ஒழிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் குரல் கொடு, நானே உனக்கு சப்போர்ட் பண்றேன். நமக்கு நமக்கு என்ன நமக்கு நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நடந்து போகல. அதனால என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது உனக்கும் இந்த நாயால ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கும் தானே? என்னாச்சுடா? 2 பேர் சத்தம் அங்க கேக்குது. மீனா, என்னம்மா நீங்க ஆபீஸ் போலையா? பாருங்க அத்தை, உங்க புள்ள இப்படி இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ச்சே, என்னடா பண்ண? என்னடா என்ன நடக்குது? பாத்தீங்களா அத்தை? பாருங்க உங்க பிள்ளை கொழுப்ப பாருங்க. டேய், என்ன பண்ண? ஆமா, இப்ப சோசியல் மீடியால ஒரு 2 நாளா போயிட்டு இருக்கலாமா, நாய்க்கு சப்போர்ட் பண்றோன்னு கொடி தூக்கிட்டு வராங்களே, அந்த மாதிரி உன் மருமகளும் ரோட்ல போய் போராட போறாளாம். என்ன மீனா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அத்தை, இவர் தான் இப்படி இருக்காருன்னா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அத்தை. என்ன புரிஞ்சுக்கணுமா? முந்திலாம் பாரு, கார்ல போனாலும் சரி, வண்டியில ஸ்கூட்டில போனாலும் சரி, நாய் இல்ல மாடு ஏதோ ஒண்ணு எதுக்கு வந்ததுன்னா நம்ம ஹார்ன் அடிச்சோன்னா கொஞ்சம் விலைக்கு போவோம் பாத்துக்கோ. இப்பெல்லாம் ரோட்ல போகும்போது பாரு, அன்னைக்கு பிபி செக் பண்ண கிருஷ்ணா கூட்டிட்டு போயிருக்கான். வழியில நாய் வந்தது. சரி, நாய் வருது மேல அடிபட்டு கூடாதுன்னு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். அது நகலவே இல்ல. கிருஷ்ணா சிரிச்சுட்டு, காலம் கலிகாலம்மா, இது மேல ஏத்திட கூடாதுன்னு ஹார்ன் அடிச்சா கொஞ்சம் மாட்ட அசைஞ்சு கொடுக்குதான்னு பாருங்கன்னு அவன் விலைக்கு போனான். இப்ப இருக்க நாய்ங்கெல்லாம் முந்தி மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிடுச்சு. நல்லா சொல்லுங்கம்மா, அவன் மண்டையில நல்ல உரையிற மாதிரி சொல்லுங்க. அத்தை, இதுல என்ன அத்தை இருக்கு? நம்ம மனுஷங்க ஒருத்தங்க பேசும்போது ஏதோ ஒரு கவனத்துல இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி இந்த நடு ரோட்ல இருக்கிற நாயும் ஏதோ ஒரு கவனத்துல இருந்திருக்கும். கேட்டீங்களாமா? இதத்தான் 10 நிமிஷமா இவ கூட போராடிக்கிட்டு இருக்கேன். நல்லா கேளுங்கம்மா, வண்டியில போனாலும் சரி, ஸ்கூட்டில போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, நம்ம எது மேலேயாவது போய் விட்டு நம்ம போய் சேரலாம். ஆனா நாய்க்கு ஒன்னும் ஆகக்கூடாது. டேய், கோவப்படாதடா. புரியுற மாதிரி சொன்னா அவ புரிஞ்சுக்க போறா. அவளுக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும் போல, அதான் சப்போர்ட் பண்றா. நீ எடுத்தவனே படபடன்னு கத்துனா அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். பாரு, அழுகுறா. மீனா, அழாதம்மா. அம்மா, நியூஸ் பாத்தீங்களா? உலகம் தெரியுமான 1000 கேள்வி கேட்டுட்டு இவதான் உலகமே தெரியாம இருக்கா. உலகத்திலேயே ரேபிஸ் நோய் அதிகமா இருக்கிறது நம்ம இந்தியால தான். நாய் கடிச்சு அதிகம் பேர் பாதிக்கப்படுறதும் இறப்பு வர்றதுமே இந்தியாவில தான். இதெல்லாம் எதுவும் தெரியாம நாயை காப்பாத்துறோம் கொடி தூக்கம் வந்துடுறாங்க. மனுஷங்களை காப்பாத்துதான் ஒரு ஆளையும் காணோம். நம்ம கம்பெனில வேலை பார்க்கறவங்கலயே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இவ பண்ண அவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள சொகுசா இருக்கிறா. போகும்போது வரும்போது கார்ல போயிட்டு கார்ல வந்துடுறா. அவங்க வண்டியில வரும்போது, அதுவும் நைட் ஷிப்டுக்கு வராங்க பாரு, அவங்களதான் அது அட்டாக் பண்ணுது. சரி விடு, இவ சொன்ன மாதிரி பெரியவங்களதான் அட்டாக் பண்ணுது. சரி, பயந்து போயின்னு. சின்ன பிள்ளைங்களை பார்த்துமா நாய் பயப்படுது? அது குழந்தைங்க. ஒரு 2 நாளுக்கு முந்தி யூடியூப்ல வீடியோ பார்க்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு நாய் கட 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 கடன்னு ஓடுது. நல்ல வேளை பக்கத்துல இருந்தாலும் அந்த நாயை அடிச்சு காப்பாத்தினாரு. கண்டிப்பா நாயோட பல்லு குழந்தை மேல பட்டிருக்கும். சொல்லுங்க, அந்த குழந்தை, அதுவும் ஒரு 2 வயசு குழந்தை, அந்த நாய் என்ன பண்ணுச்சு? அந்த 2 வயசு குழந்தைய பார்த்து நாய்க்கு பயமா இருக்காமா? கரெக்ட் தான்டா. என்ன பண்றது? ஒரு தெருவுல ஒரு நாய் 2 நாய் இருந்தா பரவாயில்ல. இதுல ஒரு சோதனை கேள, ஆளுக்கு நாங்க தர்ம பிரபுன்னு சாப்பாடு போட்டு அந்த நாயை அது பண்றேன் இது பண்றேங்க. ஏதாவது பிரச்சனை வந்து அவங்ககிட்ட போய் கேட்டா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, ஏன் வீட்டு நாயா என்கிட்ட வந்து எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அத்தை, எல்லாரையும் நாய் கடிக்கிறது இல்ல அத்தை. சரிம்மா, உன் வலிக்கே நான் வாரேன். நாய் எல்லாரையும் கடிக்கிறது இல்ல.
நாயை ஒன்னும் செய்ய வேண்டாம். சரி, நாய் நம்மள கடிக்காம இருக்க நம்ம என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அதையாவது சொல்லு. என்னம்மா அமைதியா இருக்க? சொல்லு, என்ன ப்ரிகாஷன் எடுத்தா நாய் கடிக்காது? அத்த, அது நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம தான் ஒதுங்கி போகணும். எப்படி ஒதுங்கி போகணும்? நாய் சார் வராரு, ஐயோ அவர் அந்த பக்கம் வராரு, நம்ம இந்த பக்கமா ஓடிடுவோன்னு ஓடணுமா? அத்த, என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் எனக்கு எப்படி தெரியும்? அந்த சமயத்துல சமயோசிதமா யோசிக்க வேண்டியதுதான். அப்போ இந்த கடி வாங்கி நோய்க்கு பாதிப்புக்கு உள்ளாகி கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அத்த, அவங்கவங்க அவங்கவுங்கள பாதுகாத்துக்கணும் த, அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? இப்ப நீ சொன்னல அதேதான். அவங்க அவங்களுக்கு வரும்போது தான் தெரியும். அவங்க ரோட்ல நடக்கிறாங்க, வெளியே வாசல விட்டு வந்து குழந்தைங்க விளையாடுறாங்க. நம்ம வீட்டுல இப்ப வரைக்கும் குழந்தைங்க இல்ல. ஒருவேளை குழந்தைங்க வந்தாலும் காம்பவுண்ட்லயே நிறைய இடம் இருக்கு. சாதாரண மிடில் கிளாஸை யோசிச்சு பாரு. அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு பிள்ளைய வளர்க்க முடியுமா? நாளைக்கு நம்மளுக்கே குழந்தை வந்தாலும் வீட்டுக்குள்ள தனியாவா விளையாடும்? தெருவுக்கு போய் தான் ஆகணும், விளையாண்டுதான் ஆகணும். அப்ப என்னென்ன பாதுகாப்பு எடுக்கணும்னு மத்தவங்க யோசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீ சொன்ன மாதிரி அவங்க தன்னை பாதுகாத்துறதுக்கான ப்ரிகாஷனா தான் இதை படுக்கிறாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்தது? சொல்லு மீனா, இவ்வளவு நேரம் பேசுனியே, பேசு. எங்க நாய் ரொம்ப புத்திசாலியான அனிமலுங்க. அது யாரால ஆபத்து வரும்னு அதால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தேவையில்லாமலாம் யாரையும் கடிக்காது. சரி, உன் கைய கொண்டு போய் நாய் வாயில வை. அது கடிக்கலையான்னு பாப்போம். சும்மா இருடா. இங்க பாரு மீனா, சரி நீ சொல்ற வழிக்கே வரேன். என்ன சொன்ன? நாய் ரொம்ப புத்திசாலி, யாரால ஆபத்து வருமோ அவங்களதான் கடிக்குமா? ஏமா 2 வயசு பிள்ளைய கரகரன்னு இழுத்துட்டு போகுது. கடைக்கு போயிட்டு வர ஒரு பையனை 4-5 நாய் சேர்ந்து துரத்துது. தொட்டுல தூங்கிட்டு இருக்க பிள்ளைய கடிச்சு கொதறுது. அவங்கெல்லாம் ஆபத்தானவங்களா? ஏங்க, குழந்தைய ஏன் பெத்தவங்க அப்படி தனியா கடைக்கு அனுப்புறாங்க? அப்புறம் பச்சை பிள்ளைய தொட்டுல போட்டு அவங்க அம்மா எங்க போனாங்க? திருந்தவே மாட்டாடா. நிச்சயமா அவங்க அம்மா ஒன்ன மாதிரி போராட்டம் பண்றேன்னு பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு போயிருக்க மாட்டாங்க. பாவம், கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். இந்த மாதிரி வெட்டித்தனமான வேலைக்கெல்லாம் நேரம் இருக்காதுல்ல. என்ன மீனா, இதெல்லாம் கேள்விப்பட்டோன்னே உன் மனசு மாறிடும்னு நினைச்சேன். நீ என்னடானா ஒரு அரைக்கு மாதிரி ஜட மாதிரி பேசுற. குழந்தைங்க இவ்வளவு பாதிக்கப்படுதுங்கிற, அதுக்கப்புறமும் உனக்கு புரிய மாட்டேங்குது. குழந்தைங்க மேல வராத அன்பு, குழந்தைங்க மேல இல்லாத இறக்கம் உனக்கு நாய் மேல வருதா? அத்தை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர் மேலையும் அன்பா இருக்கணும் அத்தை. வள்ளலார் கூட அதைத்தானே சொல்லியிருக்காரு. சரிம்மா, எல்லா உயிரினத்து மேலேயும் அன்பா இருக்க வேண்டியதானே, ஏன் நாய் மேல மட்டும் அன்பா இருக்கீங்க? அத்தை, எல்லா உயிர் மேலையும் தான் அன்பா இருக்கும், நாய் மேல மட்டுமா அன்பா இருக்கும்? வள்ளலார் எல்லா உயிர் மேலையும் அன்பா இருக்கணும் தான் சொல்லியிருக்காரு. அப்படியா? அம்மா ஏதோ வசமா கேட்க போறாங்க. சரி மீனா, நேற்று லஞ்சுக்கு என்ன சாப்பிட்ட? அத்தை, என் ஃபேவரட்டான மட்டன் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் சாப்பிட்டேன். அப்படியே ஆதி ரத்த பொரியல் பண்ணி கொடுத்தா, சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்னா, ஆனா அவ்வளோ டேஸ்ட். ஏன் மீனா, உங்களுக்குலாம் இந்த நாய் மேல மட்டும்தான் இவ்வளவு இறக்கம் வருமோ? இந்த ஆடு, இந்த கோழி, இந்த மீன், இது மேலலாம் இறக்கம் வராதோ? கட்டுன்னு அவ்வளவு கட்டு நினைத்து இன்னைக்கு என்னடா நாய் பாவம் எல்லா உயிர் மேலேயும் அன்பா இருக்கணுங்கிற. வாரத்துக்கு ஒரு தடவை மட்டன் பிரியாணி சாப்பிடலன்னா என் பிள்ளைய போட்டு பாடா படுத்துற. மார்கழி மாசம் கவுச்சி சாப்பிடக்கூடாதுன்னு கேட்க மாட்டேங்கிற. அத்தை, அது சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டு பழகிட்டோம் பாத்தீங்களா, அது விட முடியல, அதான், வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா, கோழி ஆடு மீன் சின்ன பிள்ளையிலேருந்து பழகிட்டேன். ஒரு கொசு கடிக்குன்னு வச்சுக்கோ, அந்த கொசு என்ன செய்வ? உடனே கைட்ட அடிச்சிருவேன் அத்தை. அப்ப கைட்ட அடிச்சு கொண்டு போடுவேன். ஆமா அத்தை, இல்லைன்னா கொசு கடிச்சு நோய் வந்துடும்ல அத்தை. அதே தானமா இப்ப எல்லாரும் சொல்றாங்க, நாய் கடிச்சாலும் நோய் வரும்லாமா? சரிம்மா, அப்ப இந்த கொசு, இந்த கரப்பாம்பூச்சி, இந்த கோழி, இந்த ஆடு இதெல்லாம் உயிர் கிடையாதா? அதுவும் உயிர் தான் அத்தை, இல்லைன்னு சொல்லல. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா மீனா? எல்லாரும் நல்லவங்க தான், ஆனா இந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஏதோ ரொம்ப கெட்டவங்க மாதிரியும், நாய்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களாம் ரொம்ப புண்ணிய ஆத்மா மாதிரி நடிக்கிறீங்க பாத்தியா? அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அப்பா, என்னால ஒரு உயிருக்கு ஆபத்து வர்றதை தாங்கவே முடியலன்னு சொல்றவ பிளேட்ல சிக்கன் 65ல லெக் பீஸ் எனக்கு தான் வேணும்னு நிக்க மாட்டேலாமா? ஏனுங்க அத்தை, இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு தானே நாய என்ன என்கிட்ட எகிரிக்கிட்டு வந்த? எங்க அம்மாவை பார்த்தோன்னா பம்மற? இல்லைங்க, சொல்ல விடுங்க.
இந்த மாதிரி நாய்ங்க பிரச்சனை பண்ணுதுன்னு தானே நாயை கொண்டு போயிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொண்டு வந்து விட சொன்னாங்க. அப்புறம் ரேபிஸ் வந்துட்டு இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிட்டு அப்படின்னா அதை கொண்டு போய் அது சரியாகிற வரைக்கும் தனிமைப்படுத்தணும்னு கோர்ட்டில் சொன்னாங்க. எல்லாம் தனிமைப்படுத்தி அது சரியாகிற வரைக்கும் காத்திருக்கணும்ல அத்தை. அதுக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்குல்ல அத்தை. அத்தை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாய்க்கு ஏதாவது வயிற்று பசி இருந்திருக்கலாம், இல்லை மன பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லை மனக்குழப்பம் இருந்திருக்கலாம். டேய் ராமு, உன் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு எதுவும் இல்லையே, நல்லா தானே இருக்கா? தெரியலம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வேற நல்லாதான் இருந்தா. ஏண்டா ராமு, 2 நாளுக்கு முந்தி நீயா நானா பாத்தியா? அதுல ஒருத்தர் சொன்னாரு அவங்க பையனுக்கு நாய் கடிச்சிட்டான். எல்லாரும் அது இதுன்னு வைத்தியம் சொல்லியிருப்பாங்க போல. நம்ம ஊர் சைடுல கூட சொல்லுவாங்களே, நாய் கடிச்சிட்டுனா எந்த வீட்டு நாய் கடிச்சதோ அந்த வீட்டுல நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏதோ நீ தனியா ஏதோ ஒன்று வாங்கி குடிக்கணும், அப்பதான் சரியாகும்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரியல, ஆனா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இப்பெல்லாம் நிறைய மெடிசன்லாம் வந்துட்டு அவரும் பிள்ளைய அங்க இங்கன்னு காட்டியிருப்பார் போல. நல்லா தான் இருந்திருக்கான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அப்பா எனக்கு தலைவலிக்கு நான் ஸ்கூல் போகலன்னு சொல்லியிருப்பான் போல. சரி என்னன்னு பார்ப்போம், அதான் சரியாயிடலான்ட்டு அதை பத்தி யோசிக்காம தான் இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா வாயிலேருந்து ஒரே எச்சி வடிச்சிருக்கான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா ஹாஸ்பிட்டல் உள்ளேயே அவங்க அட்மிஷன் போடலையாம். இல்ல சார் பார்க்க முடியாது, நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்களாம். அந்த அளவுக்கு அந்த ரேபிஸ் நோய் வந்தவங்களை பார்த்து பயப்படுதாங்க போல. டாக்டர் நம்மளுக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுதாங்க. இவ்வளவு ஆபத்து இருக்கு, உன் பொண்டாட்டி இவ்வளவு படிச்சிருக்கா, இருந்து இப்படி பேசுறாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கடைசியில அந்த பையன் செத்தும் போயிட்டாமா. சொல்லு, இங்க யார் மேல தப்பு இருக்கு? எல்லாரும் இறக்க போறோம்னு தெரியும், ஆனா தான் பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல நாளைக்கோ நாளன்னைக்கோ இறக்க போறான்னு தெரிஞ்சா அந்த அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்ப அத்தை, எந்த நாய் கடிச்சதோ அந்த நாய்க்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு எல்லா நாய்க்கும்? ஏமா, உன்னை ஒரு கொசு கடிச்சதுன்னா அந்த கொசுக்கு மட்டுமா மருந்தடிக்கும்? மொத்தமா எல்லா கொசுக்கும் சேர்த்து தானே? அந்த மாதிரி தாமா. அத்தை, கொசுவும் நாயும் ஒன்னா அத்தை? அப்ப நாயும் மனுஷனும் ஒன்னாமா? சில விஷயங்களை பாக்குறப்ப நம்மளுக்கு வலிக்காதுமா, அவங்க உங்களுக்கு வந்தாதான் தெரியும். யார் வீட்டு பிள்ளையோ தானே, அதனால கேக்குறப்ப உனக்கு எந்த பாதிப்பும் வரல. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நாளைக்கு என் பேரனோ பேத்தியோ வருவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கஷ்டம் வரும்போது, அதாவது உன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்படி நடக்கும்போது உனக்கு அந்த அருமை புரியும், அந்த கஷ்டம் புரியும். அத்தை, நீங்க வயசுல பெரியவங்க, பிறக்காத பிள்ளைக்கு இப்பமே சாபம் கொடுக்குறீங்களா? பாத்தியாமா, நான் சொன்னதை நினைச்சு பார்க்கவே உனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அப்படி குழந்தைய பறி கொடுத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லாரும் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? எல்லாரும் வீட்டுல வளர்க்குற நாயும் கொண்டு போடணும்னு சொல்ல வரீங்களா? இங்க யாரும் அப்படி எதுவும் சொல்லல. நீங்க ஒரு நாயை வளர்க்குறீங்கன்னா அந்த நாய்க்கான முழு பொறுப்பையும் நீங்க எடுத்துக்கணும்னு சொல்ல வராங்க. எல்லாராலையும் வீட்டுக்குள்ள வச்சு நாயை வளர்க்க முடியுமாத்த? அப்படி வளர்க்க முடியாதவங்க நாயை வளர்க்க கூடாதா? என்ன அச்சத்த, எல்லாரும் இங்க இருக்கீங்க? வீட்ல யாரையும் காணுமேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் வரியாமா? ஆமா அத்த, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தை அத்த, நாய் பாருங்க, அது நெஞ்சிலே கவ்வி இருக்கு, பல்லு ஆழமா பதிஞ்சிருக்கு. பச்சை பிள்ளை அத்த, எனக்கு மனசே கேட்கல. இப்பவும் வர்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனா டயர்டா இருக்கு. எங்க ப்ரொஃபஷனல்ல கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், அதான் வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்துட்டேன். அந்த குழந்தை வழியில அழுகுது அத்த, எனக்கு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. கேளு மீனா, உன் தங்கச்சி தான் சொல்றா, நான் ஒன்னும் சொல்லல, கேளு. நீ வேற ஆதி, இங்க எதன எரியற தீயில எண்ணெயை ஊத்துன மாதிரி. என்னாச்சு? அப்படி என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? ஏமா, உங்க அக்கா இந்த நாய்ங்க குழந்தை மாதிரியாம், மனுஷங்க மாதிரி அதையும் ட்ரீட் பண்ணுமா, அதுதான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கா. அக்காவா? அதிசயமா இருக்கு. எங்க வீட்டுல இருக்கும்போது அம்மா சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா நாய்க்கு போய் போட்டு வாங்க. எங்க அக்கா அவ்வளவு பயப்படுவா, நாய் கிட்டே போக மாட்டா. அவ நாய்க்கு சப்போர்ட் பண்றாளா? ஏங்கா, நம்ம வீட்டுல வளர்க்குற நாயை பத்தி யாரும் எதுவும் சொல்லலையே. ரோட்ல அலையிற தெரு நாய்ங்க, மத்தவங்களை கடிக்கிற நாய்ங்க, வெறிப்பிடிச்ச நாய்ங்க, இதை பத்தி தானே பேசுறாங்க. முந்தியும் தான் நாய்ங்க இருந்தது, நாய் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப பாரு, ஒரு தெருவுக்கு 10-15 இருக்கு. மனுஷங்க நடமாடவே கஷ்டப்படுறாங்க. இங்க பாருக்கா, மனுஷங்க பாதுகாப்பா சேஃபா வாழணும் தான் நாய் மாடுன்னு இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் பழக்கி தன்னோட ஆரம்பத்துல வளர்க்க ஆரம்பிச்சான். இப்ப பாரு, அதுங்களே ஆபத்தா மாறுதுங்கிறப்ப அதுக்கான ஸ்டெப்பை கவர்மெண்ட் எடுக்கிறப்ப நம்ம எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்க்கா. அவங்க நாயை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? உன் பொண்டாட்டி கதையை கேளுடா, நாயை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவாங்களாம். ஐயோ, அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்கக்கா. டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்த கிரியேட் பண்ண சொல்லுங்க. அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. அது பாத்துக்கிறதுக்கான ஸ்டாஃப்ஸ வைக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. என்னாச்சுடா, உன் பொண்டாட்டி குரல ஒரு மாதிரி கம்முது. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, நமக்கு பேசி பேசிய டயர்ட் ஆயிடுச்சு. ஆதி வந்துட்டா, இன்னும் அக்கா வச்சு தங்கச்சியாச்சு, என்னதான் முடிவுக்கு வராங்கன்னு பாப்போம். அக்கா, என்னக்கா ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க? நாய்ங்களை
கொண்டு போறதுக்கே இவ்வளவு வசதி வேணும் உனக்கு. ஆனா இங்க மக்கள் நாய்க்கடியால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு வாதாடிக்கிட்டு இருக்க. இதென்ன ஆர்குமெண்ட் பண்ற இடமா? புரிஞ்சுக்கிற இடம். எனக்கு ஒண்ணு புரியல. நீங்கெல்லாம் எது கிளம்பிருக்கீங்க? உங்களை நல்லவங்கன்னு எல்லாரும் சொல்லணும்னா நீங்க இப்படி பேச பேசதான் எல்லாருக்கும் காமெடி ஆகுறீங்க. சட்டம் நம்மளுக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்துருக்கு. அதை எதுக்கு யூஸ் பண்ணும்? ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு. கவர்மெண்டே ஏதோ நல்ல விஷயங்கள் பண்றாங்கன்னா அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்டணும், அதுக்கு துணையா நிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு நாய்க்கு இவ்வளவு பேச்சு பேசுறீங்கன்னா அவங்க 10 மாசம் பெத்து பிள்ளைங்களோட லைஃப் தான் தன்னோட லைஃப்னு வாழ்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, ஈவினிங் என் கூட ஹாஸ்பிட்டல் வா. அந்த சின்ன குழந்தை படுற கஷ்டத்தை பாரு. அதுக்கப்புறமாவது உனக்கு மனசு மாறுதான்னு பார்க்கலாம். அக்கா, உனக்கு தெரியுமான்னு தெரியல, உலகத்திலேயே அதிகமா திருநாய் இருக்கிறது நம்ம இந்தியாவில தான். கிட்டத்தட்ட 6.5 கோடி திருநாய்ங்க இருக்குதான். நம்ம மக்கள் தொகையும் அதிகம். என்ன சொல்ற? ஆமாக்கா, உலகத்திலேயே ரேபிஸ் நோய் அதிகமா வர்றதும் இந்தியாவில தான். வர்றது மட்டும் இல்ல, அதனால பாதிக்கப்படுற நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயும் நிறைய டாக்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குக்கா. ஆனா இங்க இல்ல, டெல்லியில நிறைய இடத்துல நாய்ங்க இருக்கிறதுனால ஸ்கூல் போற பிள்ளைங்க, ஆஃபீஸ் போறவங்க, வெளியே போற லேடிஸ்க்குன்னு எல்லாரும் கஷ்டமா இருக்குன்னு எல்லா நாயும் தூக்கி ஷெல்டர்ல போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதோட விட்டுருந்தா எல்லாம் சரியா இருக்கும். ஆனா இங்க ஒன்ன மாதிரி ஒரு சில அரைகுறைங்க இருக்காங்கல்ல, போராட்டம் பண்றோம், அது இது, நீங்க பண்றதுலாம் தப்பு, மிருங்கெல்லாம் ஒரு உயிர் தான், அது மேல அன்பு இல்லையா பாசம் இல்லையான்னு போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு சட்டமும் என்ன பண்ணும், கடைசியில ரொம்ப மோசமா இருக்கிற நாயை மட்டும் ஷெல்டர்ல தங்க வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண நோய் கிடையாது. எடுத்த உடனே மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் தான் பாதிக்கும். ஆரம்பத்துல ரொம்ப டயர்டா இருக்கும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும். அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுவாங்க. நிறைய கண்ட கனவு, ஏதோ இல்லாதது நடக்காததுலாம் நடக்கிற மாதிரி தோணும். ஹாலுசினேஷன் வரும், தூக்கமே இருக்காது. எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்க. தொண்டை, வாய், அந்த தசைலாம் ரொம்ப வலிக்கும். எச்சி கூட முழுங்க முடியாது. தண்ணியை பார்த்தா பயம், வெளிச்சத்தை பார்த்தா பயம். உடம்புல இருக்கிற தசை ஒவ்வொன்றும் வலிக்கும். நிறைய பேர் பேரலைஸ் ஆயிடுவாங்க. ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி, தலைவலி இதெல்லாம் வரும். ஆனா போக போக தான் அப்படி அக்ரஷனா மாறிடுவாங்க பாதிக்கப்பட்டவங்க. நிறைய ஹாலுசினேஷன்ஸ் வரும், தூக்கமே இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க, யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்கும். தொண்டை, வாய் எல்லாம் வலி தாங்க முடியாது, எச்சி கூட முழுங்க முடியாது. தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க, லைட்டை பார்த்தா பயப்படுவாங்க. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தசையிலும் அவ்வளவு வலிக்கும். சில டைம்ல பேரலைஸ் கூட ஆயிடுவாங்க. என்ன சொல்ற ஆதி? அப்ப இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லையா? இல்லக்கா, ஓரளவுக்கு வேணா தடுக்கலாம். ஆனா இந்த சிம்டம்ஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டுனாலே அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கஷ்டம்தான். ஏன்னா ரேபிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸ்ல உடனடி டெத்து தான். அப்ப என்னதாமா பண்றது? அத்தை, நாய் கடிச்சதுன்னு தெரிஞ்சா, கடிச்சா மட்டும் இல்ல, உடம்புல கீர்னா கூட உடனடியா கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டர் ரேபிஸ்க்குன்னு ஒரு வேக்சின் போடுவாரு. இந்த ஊசி போட்ட உடனே உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது அதிகரிச்சு வைரஸ் எதிர்த்து நம்ம உடம்பு போராட ஆரம்பிக்கும். இத ரேபிஸ் இம்யூனோகுளோபிலின்னு சொல்லுவாங்க. காயம்பட்ட இடத்துல இந்த ஊசியை போடும்போது இந்த ஊசி உடம்புல இருக்கிற வைரஸை உடனே அழிச்சிடும். நான் கூட இந்த அளவுக்கு யோசிக்கல. இவ்ளோ இருக்கா இதுல? இதெல்லாம் எப்படிமா தடுக்கிறது? நம்ம தான் கவனமா இருக்கணும் அத்தை. வீட்டுல வளர்க்குற நாய்களுக்கு கண்டிப்பா வேக்சின் போடணும். ஏதாவது ஒரு நாயை பார்த்தா சொறி நாய் மாதிரியோ வெறி நாய் மாதிரியோ பார்த்தோன்னே ஓரளவுக்கு தெரியும். அந்த மாதிரி நாய்கிட்ட போகவே கூடாது. உடனடியா சம்பந்தப்பட்டவங்களுக்கு கால் பண்ணி அதை எடுத்துட்டு போக சொல்லணும். ஏதாவது நாய் கடிச்சா இல்ல நகத்தை வச்சு கீறினா உடனே டாக்டரை போய் நம்ம உடனே கன்சல்ட் பண்ணணும். எப்பேற்பட்ட கொடூர நோய் வந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு சில மாதங்களாவது நேரம் இருக்கும். ஆனா இந்த ரேபிஸ் நோய் வந்தவங்களுக்கு கால நேரம் ரொம்பவே கம்மி. பெரும்பாலான கேஸ்ல உடனடியா மரணம் தான். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் தெரியாம எவ்வளவு மடத்தனமா பேசியிருக்கேன். என்ன மன்னிச்சிடாதி. இதுக்கப்புறம் நானும் புரிஞ்சுப்பேன். நானும் எச்சரிக்கையா இருப்பேன். மற்றவங்களையும் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுவேன். இப்ப எல்லாரும் என்ன கேட்காங்க? கவர்மெண்டே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றப்ப எல்லா நாயும் பிடிச்சிட்டு போறீங்க, அப்ப கொண்டு போட்டுருவாங்களோ? இதுக்கு ஷெல்டர் இல்லையான்னு கேக்குறது தானே. ஆனா உண்மை சொல்ல போனா ஷெல்டர் இல்லதான். ஆனா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தான் இப்ப சுப்ரீம் கோர்ட் எடுத்து வைக்குது. அதுக்கு நம்ம எல்லாம் கோஆபரேட் பண்ணணும் தானே. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமாக்கா? உங்களை மாதிரி நாய்க்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றவங்க கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கலாம். நீங்க அதுக்கு தேவையான இடவசதி வச்சிருக்கீங்களா, அதை பாத்துப்பீங்களா, வேக்சின் போடுவீங்களா, அதை பத்தின விவரத்தை கேட்காம எடுத்த உடனே தெருநாயை கூட்டிட்டு போக கூடாதுன்னு தான் நீங்க எல்லாரும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையாவே நாய்க்கு சப்போர்ட்டா இவ்வளவு பேர் பேசுறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கவர்மெண்ட் தனியா பண்றது வேணா கஷ்டமா இருக்கலாம். நிறைய பேர் பணக்காரங்க, செலிபிரிட்டிஸ் இவங்க தான் சப்போர்ட் பண்றீங்க. தெருநாய்ங்க மேல இவ்வளவு அக்கறை இருக்கிற நீங்க கண்டிப்பா பண உதவியோ இல்ல மத்த வகையிலயோ கண்டிப்பா உதவி செய்வீங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி நிறைய மக்களுக்கு நாயை பார்த்தா பயமா தான் இருக்கு. ஆனா நாயை விரும்புற நீங்க, நாய் மேல அன்பு கட்டுற நீங்க, அக்கறை கட்டுற நீங்க கண்டிப்பா நாயை பார்த்துப்பீங்கன்னு நாங்க எல்லாரும் நம்புறோம்.
இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்னா கவர்மெண்ட் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் நீங்க கோஆபரேட் பண்ணும். குறிப்பா நாயை லவ் பண்ற நீங்க, நாய் மேல அக்கறையாக்குற நீங்க, நாய்க்காக ஃபீல் பண்ற நீங்க, முதல்ல நாய்க்கு தேவையான பாதுகாப்பான ஒரு ஷெல்டர் வேணும். அதுக்கு தேவையான வேக்சின் கொடுக்கப்படுதான்னு பார்க்கணும். அதை அக்கறையா பாத்துக்கிறாங்களான்னு தோணணும். இதெல்லாம் சாமானிய மக்களை விட நாய் மேல அன்பா இருக்கிற நீங்க கண்டிப்பா கண்காணிப்பீங்கன்னு எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இதனால எனக்கு நாய் பிடிக்காதுன்னா நினைக்காதீங்க. நாய்ங்கிறது ஒரு சமூக விலங்குன்னு சொல்றோம். ஆனா இப்ப இருக்கிற அதுவும் நகரமயமாக்கல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாய் ரோட்ல எப்படி சேஃபா ஃபீல் ஆகும்? அதுக்குன்னு ஒரு ஷெல்டர் இருந்து அது அதோட இனத்த இருந்து தானே நல்லா இருக்கும். அவங்க உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு தேவையான நாயை வழங்க, அதுக்கு வேக்சின் போடுங்க, அதை பத்திரமா பாத்துக்கங்க. அது மூலம் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க தயாரா இருந்தீங்கன்னா தாராளமா வளங்க. வீட்டு நாயை வளர்க்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. தெரு நாய் தான், அதுவும் அளவுக்கு அதிகமா வேண்டாம் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மனுஷங்களோட பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். அதுவும் தமிழ்நாட்டுல இப்ப இது அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலனா நிலைமை இன்னும் மோசமாகிடும். என்ன மீனா, புரிஞ்சுதா? ஆமா அத்தை, ஆதி சொன்னதுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு புரியுது. சாரி அத்தை. சாரிங்க. பாத்தீங்களாமா, அது சொல்றவங்க சொன்னாதான் புரியுது. இந்த பாருங்க மக்களே, இந்த வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றபடி நாயை வெறுக்கிறோம், நாய் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்லாம் இல்ல. முதல்ல குழந்தைங்க, பெண்கள், ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, ஒரு மனுஷன் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். நாயை பார்த்து மனுஷன் ஓடுற நிலைமை வந்துடக்கூடாது. ஆல்ரெடி நிறைய இடத்துல அந்த நிலைமை இருந்துகிட்டு தான் இருக்கு. கவர்மெண்ட் நமக்காக ஒரு சில நல்ல திட்டங்களை கொண்டு வரப்ப, இல்ல நமக்காக சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து சில விஷயங்களை எடுத்து செய்யறப்ப கண்டிப்பா நம்ம அதுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், இடைஞ்சலா இருக்கக்கூடாது. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிக்காத எந்த கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமா கமெண்ட் பண்ணலாம், இல்ல சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். சரிங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.